அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியான இன்று நிகழ இருக்கும் சூரிய கிரகமான இன்றைய நாளில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கு இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க. எப்படியாவது இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்வது நல்லது. அந்த வகையில் இந்த சூரிய கிரகமான இன்றைய நாளில் மேசராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் 2 கிரகங்கள் நிகழ இருக்குதுங்க. சமீபத்தில் சந்திர கிரகணம் நிகழ்ந்ததை போலவே அடுத்ததாக சூரிய கிரகணமும் ஏற்பட இருக்குது. இந்த நாளில் நாம் அதாவது குறிப்பாக மேசராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும், எந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் கிரகணம் நிகழ உள்ளது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாகும். கிரகணத்தின் போது பல மக்கள் அதை நேரில் காண துடிப்பதோடு பலர் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றுவதும் இயல்பான ஒன்றாகும். எனவே கிரகத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு 2வது முறையாக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட்டது. இது பகுதி நேர முழு சந்திர கிரகணமாக அமைந்தது. இந்திய நேரப்படி பகல் பொழுது இரவு பகலில் நிகழ்ந்ததால் இந்த சந்திர கிரகணத்தை பலராலும் இந்தியாவில் பார்க்க முடிந்தது. அதே போல் இந்த தருணங்கள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. காரணம், இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் நடக்க இருப்பதால் இது மேலும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை 3:24 மணி வரை கிரகணம் நீடிக்க உள்ளது. இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது எனவும் குறிப்பிடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது இரவு பொழுதில் நிகழ்வதால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கவும் தவிர்க்கவும் வேண்டும் என சொல்லப்படுகிறது. இதனால் சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் சூரிய கிரகணத்தின் போது மேசராசினியர்களான நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கிரகணத்தின் போது கண்களுக்கு பாதுகாப்பு. கிரகணத்தினை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகளான சோலார் பில்டர் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டும் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் இரவு பொழுதில் நடப்பதால் இது அவசியம் இல்லை. அதே போல் இந்த காலகட்டங்களில் தியானம் மற்றும் பிரார்த்தனை, பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை இரவு நேரத்தில் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் நிகழும் போது உணவு சாப்பிடலாமா என்று கேட்டால் உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரைமூடிய பானைகளில் வைத்திருக்கவும். சிலர் துளசி இலையை அல்லது தர்பை பொருட்களை உரைபானை வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவது நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிடுவது நல்லதுங்க. கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டாம். அதே போல என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். சூரிய கிரகணத்தின் போது மேசராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்று பார்க்கும்போது, நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சாப்பிட கூடாது என்பார்கள். அதாவது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த வகையில் மேசராசி
மேசராசனியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைகிறது, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல் கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணை சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல கிரகங்கள் தருணங்கள்ல மாற்றம் அடைவதால் நன்மைகள் உண்டுங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நிலையில் இருக்கிறார். இதனால் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் இத்தருணங்கள்ல மாற இருப்பதால் சுறுசுறுப்பை தருவாருங்க. என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிரிகளை வெல்ல வைப்பார். அதோடு அவர் ராசியை பார்ப்பது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டு. தற்போது நடைபெற்று தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று தடாலடியாக ஒரு செயலை மேற்கொள்ளாமல் ஒரு முறைக்கு இருமுறை தீர யோசித்து விசாரித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டுங்க. ஆனால் எந்த ஒரு செயலையும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் 3இல் குரு இருப்பதால் முயற்சிகள்ல சிறு சிறு தாமதங்கள் ஏற்படலாங்க. வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. மேசராசனியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய கிரகணம் நிகழும் போது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது நல்லதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல அமாவாசை நாளில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வதால வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் விளக்கேற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.